ஹாய் அண்ட் வெல்கம் டு பிளாக் மூன் யூடியூப் சேனல் மக்களே. தமிழின் பார்த்துட்டு தான் எல்லோரும் உள்ளே வந்திருப்பீங்க. நம்ம இன்றைக்கி என்ன டாபிக் பற்றி பேச போகிறோன்னா முயற்சி திருவினையாக்கும். என்னோடய லைஃப்பில் நான் என்ன முயற்சி பண்ணேன், அது என்னை எந்த அளவுக்கு எந்த இடத்துல கொண்டு வந்து விட்டுருக்கு, அதை பற்றி தான் பேச போகிறோம். என்னோடய வீடியோ ஃபஸ்ட்டு இருக்கிற எல்லா வீடியோ பார்த்தீங்கன்னா நான் யார் என்ன இன்ட்ரொடக்ஷன் வீடியோ எல்லாமே போட்டிருப்பேன். அதை பார்த்துட்டு வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு இந்த வீடியோ புரியும். புதுசாக பார்க்குறவங்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு என்னோடய சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. சரியா? நான் ஏன் முயற்சி திருவினையாக்கும் டைட்டில் வச்சுருக்கேன் அப்படின்னா, நான் சின்ன பிள்ளையில எனக்கு என்ன நோய் இருந்தது, அதுலேருந்து எங்கள் அம்மா என்னை எப்படி காப்பாற்றினாங்க, அப்பா அம்மா எப்படி பிரிஞ்சாங்க, அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் என்ன பிரச்சனை, எல்லாமே என்னோடய வீடியோவில் சொல்லியிருப்பேன். அப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நான் வந்து ஒரு அம்மா கூட வளர்ந்த பொண்ணு, அதாவது ஒரு பொண்ணு வளர்த்த பொண்ணுன்னு வச்சுக்கலாம். அப்படி இருக்கும்போது என் லைஃப்பில் லவ்ன்ற விஷயம் வந்து நான் ஒருத்தரை லவ் பண்ணி உள்ளே வந்துட்டேன். உள்ளே வந்தால் எனக்கு தெரிஞ்சிருச்சு, நம்ம லைஃபுக்கு என்ன நடந்தாலுமே அதுக்கு நம்ம தான் பொறுப்பாக போகிறோம் அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரிஞ்சு தான் நான் அந்த லைஃபுக்குள்ளே வந்தேன். ஏன்னா எனக்கு என் லைஃபுக்கு அவர் எவ்வளோ முக்கியம் அப்படின்றதுக்காக அவர் எனக்கு முக்கியன்றதுக்காக நான் வந்துட்டேன். வந்ததுக்கப்புறம் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் அப்படின்றத பற்றி தான் பேச போகிறோம். இப்போது நான் சின்ன பிள்ளையில அந்த நோயிலேருந்து என்னால் படிக்க முடியல, அப்படியும் கஷ்டப்பட்டு படிச்சுட்டேன். காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் நமக்கு லைஃப்னு வரும்போது என்னை உண்மையாக விரும்பின ஒரு ஆண் தான் எனக்கு வேணும்னு நினச்சேன். அதே மாதிரி ஒருத்தர் எனக்கு கிடச்சாங்க. நான் அவரை கல்யாணம் பண்ணிட்டேன். கல்யாணம் பண்ணி நான் ஒரு 3 நாள்லேயே நாங்கள் 2 பேருமே வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டோம். அப்போ எங்களோட சேல்ரி வந்து சொல்லிக்கிற அளவுக்கு சேல்ரி கூட கிடையாது. 2 பேருக்குமே ஒரு 10,000 அந்த மாதிரி தான் சேல்ரி. அவங்களுமே ஒரு நார்மல் ஜாப், ஒரு சராசரி ஒரு ஆம்பளை பார்க்குற ஒரு சின்ன வேலை தான் பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போ அதுலேருந்து அவங்கள எப்படி மேலே கொண்டுட்டு போகிறது, நம்ம எப்படி க்ரோவ் ஆகுறது, நம்ம எப்படி மேலே போய் முன்னேறது, அந்த மாதிரி தான் எனக்கு எனி டைம் அந்த ஒரு சிந்தனை தான் இருக்கும். எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணது என் ஹஸ்பண்ட் தான். நான் ஒன்று சொல்கிறேன்னா இவன் என்ன சொல்கிறது, நம்ம என்ன கேட்குறது அப்படின்னு அவங்க ஒரு நாளுமே இருந்ததில்லை. நான் சொல்கிற எல்லாத்தையுமே எடுத்துப்பாங்க. தப்புனா எனக்கு திருப்பி சொல்லுவாங்க. அது கரெக்டாக இருக்குன்னா அவங்க அப்படியே எடுத்துப்பாங்க. எனக்கு ஏன் இப்படி சொல்கிற, என்னை ஏன் இப்படி கொஸ்டின் பண்ணுறேன்னு ஒரு நாளுமே கேட்டதில்லை. அதே மாதிரி நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு மேலே வரணும்னு நினச்சனோ அதே மாதிரி தான் அவங்களும் வந்தாங்க. சிச்சுவேஷன் நம்மளை எங்கேயாவது ஒரு இடத்துல கொண்டு போய் நிறுத்தும் இல்லையா, அந்த மாதிரி தான் என் லைஃப்லேயும் நிறுத்துச்சு. நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு எனக்கான ஒரு சின்ன இடத்த தேடி அவ்வளோ கஷ்டப்பட்டு எங்களோட ஸ்ட்ரகிள் பார்த்திங்கன்னா ஒரு 7-8 வருஷம் கஷ்டப்பட்டு எங்களுக்கான மணி, எங்களுக்கான பொசிஷன் ஒரு இடத்துல வந்து உட்கார்ந்தோம். சந்தர்ப்ப சூழ்நிலை, தப்பு பண்ணாத மனுஷங்களே இல்லையா, அந்த மாதிரி ஒரு இதில் திரும்ப நான் 0 ஆகி வந்து நின்னதுக்கப்புறம் ஃபுல்லாக பிளாங்க். நான் யாரை நம்பி வந்தனோ அவரே ஒரு கட்டத்தில் என்னை கைவிட்டுட்டாரு அப்படின்ற ஒரு இதில் நான் திரும்ப மறுபடியும் 0க்கே போயிட்டேன். அப்போ என் மைண்டில் இருந்தது, என்னோட சின்ன பையனுக்கு வந்து அப்போது 10 நாள் குழந்தை பிறந்து எனக்கு டெலிவரி ஆகி குழந்தைக்கு 10 நாள் எங்கள் வீட்டுக்காருக்கு ஆக்சிடெண்ட். எங்கள் கையில் இருந்த எல்லா பணத்தையுமே அவரோட ஆக்சிடெண்ட்டுக்கும் இது 10ஆவதுக்கு பல மடங்கு, என் கையில் இருந்த பணத்தை விட 3 மடங்கு பணம் கடன் வாங்கி என் வீட்டுக்காரரை காப்பாற்ற வேண்டிய சிச்சுவேஷன் காப்பாற்றியாச்சு. அப்போது இப்போ நான் பெரிய கடங்காரின்னு வேணால் வச்சுக்கலாம். எனக்கும் வந்து அப்போ தான் டெலிவரி ஆகிருக்கு. என்னோடய பெயின், என்னோடய உடம்பு, என்னோடய மனநிலை எதுக்குமே சரியாக இல்லை. கையில் ஒரு 10 நாள் குழந்தை, அந்த குழந்தைய என்னால் பார்க்க முடியல. என் ஹஸ்பண்டுக்கு ஆக்சிடெண்ட் ஆகி அவருக்கு ஸ்ட்ரோக்கு, மூளையில் அடிபட்டு பெரிய பிரச்சனை, ஃபுல் பிளாங்க்குங்க. நான் வந்து ஒரு மாதிரி அவ்வளோதான், நம்ம லைஃப்பை முடிச்சுக்க போகிறோன்ற ஒரு சிச்சுவேஷனுக்கு வந்துட்டேன். ஆனால் அப்போவும் என்னால் முடியல. ஏன்னா என்னை நம்பி என்னோட 2 குழந்தைங்க இருக்காங்க, என் ஹஸ்பண்ட் இருக்கார். இவ்வளோ நாள் நம்மளை ராணி மாதிரி பார்த்துக்கிட்ட ஒரு ஹஸ்பண்ட் ஹாஸ்பிட்டலில் வச்சுருக்கோம். அவரை திரும்ப பழைய மாதிரி கொண்டு வரணும், அதுக்கு நம்ம நல்லா இருந்தால் தான் முடியும். அந்த மைண்ட் செட் இருக்குது. ஆனால் நமக்கு என் மூளை எனக்கு வேலை செய்யலை. என்னடா பண்ணுறது, நம்ம அவ்வளோதானா, நம்ம லைஃப் முடிஞ்சிருச்சு, நம்ம எப்படியெல்லாம் மற்றவங்க முன்னாடி வாழணும்னு நினச்சோம், இப்போ அப்படியே திரும்ப இருந்த இடத்துக்கே திரும்ப போயிட்டோம். அதை விட மட்டமாக போயிட்டோம், அதை விட கீழே அகல பாதாளத்துக்கே போயிட்டோம். என்ன பண்ண போகிறோம், டெய்லி தூக்கமே வராதுங்க, சுத்தமாக தூக்கம் வராது. யோசிச்சுட்டே இருப்பேன், என்ன பண்ண போகிறோம், என்ன வேலைக்கு போக போகிறோம், டெய்லரிங் போகலாமா, இல்லை கை குழந்தைய வச்சுட்டு எங்கே போகிறது, வீட்டிலே ஒரு மிஷின் வாங்கி போட்டு பண்ணலாம், அவரை நம்ம பார்த்துக்கலாம், இப்போ அவரை எப்படி பார்த்துக்கிறது, இந்த மாதிரி பல கேள்விகள் எனக்குள்ளே ஓடிட்டு இருந்துச்சு. நாங்கள் முதல்ல இருந்தே கம்பெனி ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் இருந்தோம். எனக்கு 9 மந்த் இருக்கும்போதே எங்கள் வீட்டுக்காருக்கு ஒரு கம்பெனி வச்சு கொடுக்கணும், நாங்கள் சம்பாரித்து வச்சுருக்க சேவிங்ஸ் எல்லாம் எடுத்து அவருக்கு ஒரு கம்பெனி வைக்கணும், அந்த ஒரு மைண்ட் செட்டில் தான் இருந்தோம்.
ஆனால் அது டெலிவரிக்கு அப்புறம் பார்த்துக்கலான்னு அவர் சொன்னனால நான் தள்ளி போட்டுட்டேன். அதுக்குள்ளே எங்கள் வீட்டுக்காருக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு. என்ன பண்ணலாம்? ஆனால் இருந்த பணம்லாம் இப்போ அவரோட ஹாஸ்பிட்டல் செலவுக்கு போயிடுச்சு. எங்கள் கையில் எதுவுமே இல்லை. நான் ஒரு 20 lakhs கடங்காரி. அப்போ நான் நினச்ச மாதிரி கம்பெனி வைக்க முடியுமானா முடியாது. யோசிக்கிறேன். அப்புறம் ஒரு டெய்லர் மிஷின் வாங்கி போடுறேன், வீட்டிலையே தைக்க ஆரம்பிக்கிறேன், வாரம் ஒரு 2000 3000 சம்பாதிக்கிறேன், வீட்டு செலவை பார்க்குறேன், கடன் வாங்கி வச்சு அதில் கொஞ்சம் பணம் நான் வச்சுருந்தேன். அதை வச்சு எங்கள் வீட்டுக்காருக்கு ஸ்ட்ரோக் வந்தனால நான் அதில் பிசியோதெரப்பியெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பண்ணி அவரை கொஞ்சம் அதிலேருந்து கொண்டு வர ஆரம்பிச்சிட்டேன். நான் ஒருத்தி தான் ஓடுறேன், எனக்கு நல்லா தெரியுது. ஆனால் ஆக்சிடெண்ட் ஆகியுமே எங்கள் வீட்டுக்கார் வந்து டாக்டரே சொன்னாங்க எப்படியும் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் ஆயிரும் அப்படின்னு. ஆனால் அவர் நான் படுற கஷ்டத்தை பார்த்துட்டு எனக்கு தெரிஞ்சு ஒரு வருஷத்துலேயே அவர் வேலைக்கு போக திரும்ப ஸ்டார்ட் பண்ணிட்டார். எனக்கு எல்லாம் அவருக்கு எனக்கு நான் அவரை செலக்ட் பண்ணதில் வந்து ஒரு துளி கூட தப்பில்லை அப்படின்ற மாதிரி தான் இந்த நிமிஷம் வரைக்கும் அவன் எனக்காக ஓடிட்டுருக்கான். அவனுக்காக நான் செய்யணும். அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆனதுக்கப்புறம் நான் பார்த்தது என்ன நடந்தாலும் சரி, அவன் சம்பாதிக்கிறான், அவன் முன்னாடி போகிறான், நம்ம குழந்தைங்கள வச்சுருக்க குழந்தைங்க அதையும் தாண்டி நான் படிச்சிருக்கேன். நான் எவ்வளவோ கஷ்டத்தை பார்த்துட்டேன். அப்படின்னும்போது நம்ம ஒரு இடத்துல போய் ஒரு பொண்ணாக நிற்கணும் அப்படின்ற மைண்ட் செட் எனக்கு வந்துருச்சு. இதுக்கப்புறம் அவனை டிபெண்ட் பண்ணி நம்ம இருக்கவே கூடாது அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு வந்துட்டேன். அதுக்கப்புறம் தான் கம்பெனி வைக்கலான்னு பேசுனா அவங்களால அதை பார்த்துக்க முடியாது. ஏன்னா எங்களுக்கு கடன் இருக்குது, ஒரு வருமானம் வந்துட்டுருக்கு, அதை வந்து டோட்டலாக நிறுத்த முடியாதுன்னு பேசிகிட்டு இருக்கோம். 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணுறோம். டிஸ்கஸ் பண்ணப்போ நான் ஆல்ரெடி முடிவு எடுத்துட்டேன், அதை நான் தான் பண்ண போகிறேன்னு. அதை அவன் வாயிலேருந்து வரணும்னு நினச்சேன். அப்போ அவனும் அதே மாதிரி சொன்னான், நீ பார்த்துக்கறியா ராகினி, உன்னால் முடியுமா? என்னால் முடியும் சந்தோஷ், என்னை நம்பி நீ ஆரம்பிக்கலாம், நம்ம 2 பேரும் சேர்ந்து ஆரம்பிப்போம், நானே ஃபுல்லாகவே பார்த்துக்கிறேன் அப்படின்னு. ஆனால் எனக்கு கம்பெனி ஃபீல்டை பற்றி அவ்வளோக்கு எதுவுமே தெரியாது. அவன் ப்ரொடக்ஷனில் ஒர்க் பண்ணுறவன், அவனுக்கு ப்ரொடக்ஷனை பற்றி தெரியும். எனக்கு அந்தளவுக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் எனக்கு இருந்தது தன்னம்பிக்கை மட்டும்தான். நிறைய பார்த்துட்டோம். இது நம்ம லைஃப்பில் பெருசாக இருக்க போகிறதே இல்லை. கஷ்டப்பட்டு உழைக்கிறோம் அப்படின்னா அது வீணாகவே ஆகாது. உழைச்சோன்னா மறுபடியும் ஒரு கடன் வாங்குகிறோம், கம்பெனிக்காக மறுபடியும் ஒரு கடன் வாங்குகிறோம். கடன் வாங்கி நல்லா தெரிஞ்சிருச்சு, இப்போ மொத்த பாரமும் என் தலையில் வந்துருச்சு அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா இது முழுக்க என்னோட விருப்பம், நான் பண்ணுறேன், உனக்காக நான் பண்ணுறேன்னு ஆரம்பிக்கிறது நான் தான். அவன் வந்து எனக்காக நீ பண்ணு, நமக்கு இவ்வளோ கடன் இருக்குது நம்ம பண்ண அவன் சொல்லவே இல்லை. நானே தான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன், நான் பண்ணுறேன் சந்தோஷம், என்னை நம்புன்னு சொல்லி ஆரம்பித்தா எப்படி சொல்கிறதுனா ரொம்ப கஷ்டங்க. ரொம்ப கஷ்டப்பட்டேன். நான் அந்தளவுக்கு கஷ்டப்பட்டதே கிடையாது. நைட்டும் பகலுமா உழைக்க ஆரம்பிக்கிறோம், கொஞ்சமாக கடன் கட்ட ஆரம்பிக்கிறேன், அவனையும் பார்த்துக்க ஆரம்பிக்கிறேன். இப்போ என் கையில் ஒரு வருமானம். உங்களுக்கு புரியுதா? அதோட சந்தோஷம் வந்து நான் கஷ்டப்படுறேங்க, இப்போ வரைக்கும் கஷ்டப்பட்டுட்ருக்கேன். ஆனால் நான் ஒரு ஸ்டெப்பு எடுத்து வச்சு அதில் என்னோட காசில் என் குழந்தைக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் என் லவ்வருக்கும் என் உயிரவன் அவனுக்கு என்னோட காசில் செலவு அந்த ஒரு 100 ரூபா செலவு பண்ணுறேன்னும் போது அதில் கிடைக்கிற சந்தோஷம் வேறு எதுலேயுமே கிடையாது. அவன் எனக்கு செலவு பண்ணும்போது கூட நான் அந்தளவுக்கு சந்தோஷப்பட்டதே கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு இதில் தான் இப்போ நாங்கள் வாழ்ந்துட்டுருக்கோம். நான் இன்னமும் உழைச்சிட்ருக்கேன். இந்த கம்பெனி இன்னும் பெருசாக்கணும், இன்னும் பெரிய லெவலில் என் ஹஸ்பண்டை கொண்டு போய் அங்கே உட்கார வைக்கணும், அதுதான் என்னோடய கோல். அதை நோக்கி தான் நான் ஓடிட்டுருக்கேன். இப்போ இதை ஏன் சொல்ல வர்றேன்னா, பொழைக்காதுன்ற ஒரு பொண்ணு, வாழவே விடமாட்டேன்ற சமூகம், ஆண் துணையே இல்லை, நம்ம லைஃப் அவ்வளோதான் அப்படின்னு ஒரு பயந்து படிப்பு காலேஜு இப்படி கடந்து வந்த பொண்ணு, யாருன்னே தெரியாத ஒரு கண்மூடித்தனமான ஒரு அன்பை நம்பி உள்ளே வர்றேன். அவரும் நம்மளை நல்லா பார்த்துக்கிறாரு. ஆனால் ஒரு சுச்சுவேஷனில் அவரும் இல்லை அப்படின்ற சுச்சுவேஷனில் நின்று தனியாக இப்போது மாதம் ஒரு குறிப்பிட்ட ஒரு நல்லாவே சொல்ல முடிய அளவுக்கு ஒரு சம்பளம் வாங்கி கடன் தாங்க கட்டுறேன், ஆனால் சந்தோஷமாக இருக்குது. கடன் கட்டுறேன் ஆனால் சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இது எல்லாத்துல இருந்தும் என் ஹஸ்பண்டை, என் சந்தோஷம் இதுலேருந்து நான் வெளியில் கொண்டு வந்துடுவேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இன்னும் ஒரு 2-3 வருஷம் நான் கஷ்டப்பட்டேன்னு வச்சுக்கோங்களேன், என் கடனை எல்லாம் கட்டி முடிச்சிடுவேன். அதுக்கப்புறம் எங்களுக்கு சேவிங்ஸ் தான். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு எதுக்காக சொல்கிறேன்னா, ஒரு முயற்சி பண்ணுறீங்க, அதில் தோத்துட்டீங்கன்னு கவலைப்படாதீங்க, திரும்ப பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணுங்கள். ஒரு டைம் கிளிக் ஆகாட்டி இன்னொரு டைம் கண்டிப்பாக கிளிக் ஆகும். நம்பிக்கை வைங்க, உங்கள் மேலே நீங்கள் நம்பிக்கை வைங்க. நம்பிக்கை வச்சு நீங்கள் ஒரு முயற்சி பண்ணி ஒரு காரியத்தை எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பாக அதில் சக்ஸஸ் ஆவீங்க. ஏன்னா என் லைஃப்பில் ஒரு இடத்துலையுமே என்னோடய முயற்சி தான் என்னை இவ்வளோ தூரம் கொண்டு வந்து விட்டுருக்கு. அதனால் என் சப்ஸ்கிரைபர்ஸ், இனிமேல் வரப்போகிற நியூ சப்ஸ்கிரைபர்ஸ், இந்த வீடியோ பார்க்குற யாராக இருந்தாலும் சரி, முயற்சி பண்ணுங்கள். ஒரு பொண்ணாக முயற்சி பண்ணுங்கள், ஒரு ஆணாக முயற்சி பண்ணுங்கள்.
ஒரு ஆணாக எப்படி முயற்சி பண்ணுவீங்க? ஒரு குடும்பத்தை பார்க்கணும், ஒரு அம்மா அப்பாவை பார்க்கணும், அதுக்கப்புறம் வர்ற உங்க வாழ்க்கை துணையை பார்க்கணும், ஒரு அக்கா தங்கச்சியை பார்க்கணும். எல்லாருக்கும் ஒரு நீங்கள் ஒரு இது பண்ணுவீங்க, வேலை பார்ப்பீங்க. அந்த மாதிரி ஒரு இடத்துலையுமே முயற்சி பண்ணி இது நம்மளால் முடியும்னு ஒரு விஷயத்தை எடுங்க, கையில் எடுங்க. கண்டிப்பாக உங்களால் முடியும். கண்டிப்பாக உங்களால் செய்ய முடியும். தெரியாத ஒரு வேலையை கூட என்னால் இந்த வேலை செய்ய முடியும்னு எடுத்து பாருங்களேன். ஒரு தடவை தோப்பீங்க, 2 தடவை தோப்பீங்க, 3ஆவது தடவை கண்டிப்பாக. இந்த வீடியோ பார்த்துட்டு ஒருத்தரோ 2 பேரோ உங்களால் முடியாதுன்னு நினச்ச விஷயத்த ட்ரை பண்ணுங்க. முதல்ல அதை போய் அப்ளை பண்ணுங்க. அதை பண்ணுனா மட்டும்தான் அது உங்களால் முடியுமா முடியாதான்னு தெரியும். தூரமாக நின்றுட்டு இந்த விஷயம் நமக்கு முடியாதுன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா உங்களால் முடியாது. அதுக்குள்ளே போனீங்கன்னா உங்களால் கண்டிப்பாக முடியும். தோக்குறது விஷயமே இல்லை. கண்டிப்பாக ஒரு நாள் ஜெயிப்போம். எல்லாருமே நல்லா இருக்கணும். நீங்களும் நல்லா இருங்க, நானும் நல்லா இருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி இவ்வளோ நேரம் ஒதுக்கி என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு. பாய் மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கு மேலே டே இன் மை லைஃப் வீடியோ டெய்லி வரும், பாருங்கள். என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் மக்களே, லவ் யூ.